அண்ணா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆமா, நீங்க கிளம்பல மண்டபத்துக்கு சொல்ல தான் கூப்பிட்டேன். இங்க பாரு, எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்புங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு நாங்க வரோம். என்னண்ணா சொல்றீங்க? அப்படி என்னண்ணா வேலை? எதுவா இருந்தாலும் சூரியனை கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வச்சுட்டு வாங்கண்ணா. பாரு மகேஷ், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கு. இதை வச்சுட்டுலாம் வர முடியாது. நீ நாங்கள் வரத வரைக்கும் அது வரைக்கும் சமாளி, சரியா? நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்துடுவோம். அண்ணி, நல்லாவே இருக்காது. கிளம்புங்க அண்ணி. அப்படி என்ன நீ ஒர்க்கு? இங்க பாரு மகேஷ், நமக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் நம்மளோட கோடை யூஸ் பண்ணி அந்த மாயா தனசேகருக்கு சாதகமா எடுத்துக்கிட்டாங்க. அது எப்படி விட சொல்ற சொல்லு. என்னண்ணா சொல்றீங்க? அது எப்படி நான் யூஸ் பண்ண முடியும்? அவதான் நம்ம கம்பெனில இருந்தால என் கூட, அவளுக்கு எல்லாம் தெரியும். அதான் நேரம் பார்த்து அதை பண்ணிருக்கா. அதான் மகேஷ், அந்த கோடு நம்மளோடதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணனா அந்த கான்ட்ராக்ட் அவளுக்கு கேன்சல் ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் முடிச்சுட்டு மண்டபத்துக்கு வந்துடுறோம். நீ கிளம்பு. இங்கே பாரு, கண்டிப்பாக அப்பா அம்மா எல்லாரும் கேட்பாங்க. நீ ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அதுக்கு அவனை கூப்பிட்டுது. பாரு மகேஷ், சூர்யா எனக்கு மட்டும் தெரியவே கூடாது. நாங்கள் இதை முடிச்சுட்டு நேராக மண்டபத்துக்கு வந்துடுறோம். புரியுதா? ஆனா இந்த ப்ராஜெக்ட் எடுத்தது சூரியனா தானே? சூரியனா இல்லாம எப்படி? ஆமா, இது சூரிய எடுத்த கான்ட்ராக்ட் தான். இப்போ அவனுக்கு தெரிஞ்சானா அவங்க கல்யாணம் மாப்பிள்ளை வந்து நிற்க மாட்டான். இங்கதான் வந்து நானே பார்க்கறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருப்பான். ஏற்கனவே சந்தியா கிட்ட இந்த கான்ட்ராக்ட்னால தான் 2-3 நாளா ஒழுங்கா பேசவே இல்லை. வேலை 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 வேலைன்றது இல்ல. இது கல்யாணத்துக்கு நாங்க கொடுக்குற கிஃப்ட். அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். நீ எப்படி அது சமாளி, புரியுதா? நீங்க சொல்றது புரியணும். என்னாலையும் ஓரளவுக்கு தான் சமாளிக்க முடியும். சீக்கிரம் வர பாருங்க. இல்லை இல்லை, சீக்கிரமாகவே வந்துடுவோம். ஓகே அண்ணி, சரிண்ணா, கிளம்புறோம். பாய். மகேஷ், கார்த்திகை அந்த நந்தினி பேச வந்தானா பேச விடாது. புரியுதா நான் சொல்றது? இல்ல கார்த்திக் வச்சும் அந்த பொண்ணு வந்தாலே அந்த இடத்துல நிக்க மாட்டாங்க. சரி, கிளம்பு. சரி அண்ணி, சரிண்ணா, பாய். சரிடா. என்னாச்சுண்ணா? முடிச்சுட்டு மெயில் அனுப்பிட்டேன். இப்போ நமக்கு அங்கே இந்த ரிட்டன் மெயில் வரும். வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த மாயா ஈஸ்வரிக்கு இருக்கு. சொந்தமான யோசிக்கவே மாட்டாங்க போல. அடுத்தவங்க பொருள் மேலே தான் ஆசைப்படுவாங்களோ என்னமோ. ராஜா, மெயில் வந்துட்டு ஒரு நிமிஷம். எஸ் எஸ் ராஜா, கான்ட்ராக்ட் நமக்கு வந்துட்டு. சரி, வா கிளம்பு. என்ன சொல்ற வேண்டா? சக்சஸ் ஆயிட்டோம். ஆமா ராஜா, அது எப்படி கிடைக்காம இருக்கும்? நம்ம தான் எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கோமே. அதனால கான்ட்ராக்ட் நமக்கு தான். சரி, நம்ம இப்போ போய் சைன் பண்ணிட்டு கான்ட்ராக்ட் ஃபைல்ஸை வாங்கிட்டு அந்த மாயாவை பார்த்துட்டு தான் மண்டபத்துக்கு போகிறோம். இப்போ எதுக்கு அதுக்குள்ள போய் பார்த்து நம்ம கான்ட்ராக்ட் ஃபைலை மட்டும் வாங்கிட்டு மண்டபத்துக்கு போவோம்? சாச்சா, சும்மா நான் விடவே மாட்டேன். வாங்க ராஜா. சரி வா, அவங்கள பார்த்துட்டே மண்டபத்துக்கு போவோம். சரி ராஜா, 2 நிமிஷம் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? நான் இப்போ உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேனா? இல்ல, ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னாலும் பரவாயில்ல, நான் செய்தேன். ஒரு ஹெல்ப்பும் வேண்டாம், மூடிட்டு இருங்க. இல்ல வேண்டா, நான் தானே ஹெல்ப் பண்ண முடியும். வேற யாரும் பண்ண முடியாதுல்ல. என்ன வேண்டா? சரி சரி, வா வா, நான் ஹெல்ப் பண்றேன். கொன்றுவேன், நவளுங்க. என்ன வேண்டா? என்ன வேண்டா? தள்ளுங்க, போங்க. ராஜா, என்ன பண்றீங்க? விடுங்க. என்ன பண்றாங்க? ராஜா, டைம் ஆயிட்டு இருக்கு. அங்க ஃபைல்ஸ் வாங்கிட்டு மண்டபத்துக்கு போகணும். விடுங்க ராஜா. ராஜா, சும்மா இருங்க. போதும் போதும், விடுங்க. சரி சரி, போதும், விடுங்க. ஏன் மண்டபத்துக்கு லேட்டா போக கூடாது? கொன்றுவேன், விடுங்க. சரி விடுங்க ராஜா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நான் வேணா ஹெல்ப் பண்ண வரவா? நீங்க இப்ப பண்ண ஹெல்ப்பே போதும், விடுங்க. சரி ராஜா, நீங்களும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சரியா? சரி ராஜா, கிளம்பலாமா? சரி வேண்டா, போலாம். சக்தி, என்ன சக்தி? தேவையில்லாம நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க போல. அவங்களுக்கு தெரியல போல கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைச்சிருக்குன்னு. பாவம், தெரியாம வந்திருப்பாங்களா இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சு வேணா அனுப்பிவிட்ருவோமா சக்தி? எஸ் மாயா. ராஜா சார், சாரி சார், எங்க கம்பெனிக்கு தான் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. நீங்க தெரியாம வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிளம்புறீங்களா? ராஜா, நீங்க அமைதியா இருங்க. சக்தி, அவங்களுக்கு புரியல போல. யாருக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கோ அவங்க தான் இங்க சைன் போட வரணும்னு. இந்த ராஜா சாருக்கு தெரியாமையா என்ன? எத்தனை கான்ட்ராக்ட்ல கைவசம் ஆயிருப்பாங்க. தெரிஞ்சிருக்குமே. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காங்களா? உன் வேலை ஏதோ, அதை மட்டும் பாரு. நீ எதுக்கு வந்த அந்த வேலையை மட்டும் பாரு. வெண்பா, எவ்வளோ தூரம் ஓடணுமோ ஓடிக்கோ. உன் கதை முடித நேரம் வந்துட்டு. இங்க ராஜா வெண்பா யாரு? சார், சார் நீங்க உள்ள வாங்க. ஆமா, நீங்க யாரு? எதுக்கு இங்க நிக்கீங்க? கிளம்புங்க. இங்க எல்லாம் யாரும் நிக்க கூடாது. என்ன சார், எங்க கம்பெனிக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. நீங்க அவங்கள உள்ள கூப்பிடுறீங்க? என்னம்மா சொல்றீங்க? உங்க நேம்? மாயா சக்தி. இல்லம்மா, அந்த பேருக்கு கான்ட்ராக்ட் இல்லம்மா. உங்களுக்கு கேன்சல் ஆயிட்டல. உங்களுக்கு மெயில் வந்திருக்குமே, செக் பண்ணல? என்னது? எப்படி சார் எங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் எப்படி சார் கேன்சல் ஆகும்? என்ன சார் பண்றீங்க? மேடம் இங்க கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க தானே அடுத்த கம்பெனியோட கோடை யூஸ் பண்ணி கான்ட்ராக்ட் எடுத்தது. அது அது இல்ல சார், அது எங்க கம்பெனியோட கோட் தான். என்ன சார், எங்களுக்கு தான் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இப்போ கடைசி நேரத்துல கிடையாதுன்னு சொல்றீங்க? அது எங்க கம்பெனி கோடு தான் சார். பாருங்க சார், அது அவங்க கம்பெனி கோடுன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது உங்க கம்பெனி கோடுன்னு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? சார், அது
எங்க கம்பெனியோட கோடு தான் சார். அவங்க திருடி இருக்காங்க சார். எல்லா ப்ரூஃப்மே இப்போ அவங்க கிட்ட தான் இருக்கு. இப்போ நாங்க எப்படி சார் நிரூபிக்க முடியும்? என்னம்மா சொல்றீங்க? கோடை திருநாங்க ஒரு நியாயம் இருக்கும், அதுக்கான ப்ரூஃபை எப்படிமா திருட முடியும்? சார் ஃபர்ஸ்ட் நானும் அவங்களுக்கு பார்ட்னராக தான் இருந்தோம். அப்பதான் நம்பி எல்லாத்தையும் கொடுத்தேன். அதை வச்சு தான் இப்போ அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க சார். அது என்னோட தான். நிப்பாட்டுமா, அவங்க எல்லா ப்ரூஃப்மே கரெக்டா சப்மிட் பண்ணிருக்காங்க. அது அவங்க அப்பா பேர்ல தான் இருக்கு. உங்க அப்பா பேரு தனசேகர் தானே? ஆமா சார். ஆனா அந்த ப்ரூஃப் வீரா பேர்ல தான் இருக்கு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம கிளம்புமா. அப்புறம் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு மொத்தமா வந்துட்டு இருக்காங்கன்னு. என்ன சார் மிரட்டுறீங்களா? நீங்க என்ன அவங்க கிட்ட எவ்வளவு வாங்குனீங்க? நீங்களா போனது உங்களுக்கு நல்லது இல்ல, செக்யூரிட்டி வச்சு அடிச்சு தோத்த வேண்டியதா இருக்கும். ஆயா பிரச்சனை பண்ணாத, வா பாத்துக்கலாம். என்ன சக்தி எப்படி விட சொல்ற? கஷ்டப்பட்டு நான் இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தெரியாதா? இப்ப பாரு அந்த வெண்பா என்ன ஜெயிச்சுட்டு வந்து நிக்கோ. இல்ல எனக்கு இந்த கான்ட்ராக்ட் வேணும். நான் தோக்க மாட்டேன். நான் அவங்க கிட்ட தோக்க மாட்டேன். சரிமாயா, கோடை தான் எடுத்துட்டல, அப்புறம் அந்த ப்ரூஃபையும் உன் பக்கம் எடுக்க வேண்டியதானே, எதுக்காக அதை விட்ட? இப்ப பாரு அந்த சார் என்னன்னா மாமா மேல கோபத்தில் இருக்காங்க. இப்ப நம்ம ஏதாவது பேசணும், நமக்கு தான் வினையா வந்து நிற்கும். இப்ப நம்ம கிளம்புறதா நல்லது. வா பாத்துக்கலாம். எங்க போயிடுவாங்க, இங்க தானே இருப்பாங்க. நான் இருக்கேன், நீ வா. நான் அவங்க கல்யாண வேலையில இருக்காங்க, இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். உனக்கு எப்படி கவனிச்சாங்க? இங்க பாருங்க, கிளம்புங்க கிளம்புங்க. சார் நீங்க உள்ள வாங்க. மேடம் வாங்க. இப்ப கிளம்பலாம். நமக்கு தான் கான்ட்ராக்ட்னு வந்தா இப்படி அசிங்கமாயிட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லே தீரன் இந்த ராஜாவும் வெண்பாவும். சரி வா இப்ப கிளம்புவோம். சரி சக்தி. சார் உள்ள வாங்க சார். சார் நீங்க உள்ள போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷத்துல வரோம். சரிங்க மேடம். எப்படி இப்போ கல்யாண வேலை நடக்கி நம்ம இப்போ எது பண்ணாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. கல்யாண வேலை தான் பார்ப்பாங்க. இப்போ கல்யாண வேலை விட்டுட்டு இதையும் பார்க்க முடியாது. எப்படி பிளான போட்டிருக்க நீ? சி வெக்கமா இல்ல? உன்னை பார்ட்னர்னு உள்ள கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கு அவங்க கம்பெனி கூடயே நீ திருடுற. உனக்கெல்லாம் என்ன புத்தி ஜென்மமோ தெரியல. ஏய் ரொம்ப ஓவரா பேசாத. இப்பதானே உங்க லட்சணங்கள் எல்லாம் தெரியுது. இத்தனை வருஷம் என்கிட்ட நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்த கூட்டங்க தானே நீங்க. லிமிட் ராஜா, பேசுறத ஒழுங்கா பேசணும். வாய் முடு. உன்னோட நோக்கம் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ராஜா ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட. இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நீ வருத்தப்படுவ. ஏய் இந்த ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கிடைச்சிட்டானா எல்லாமே உனக்கு கிடைச்சிருமா? இனிமே அடுத்தடுத்த கான்ட்ராக்ட்ல நான் தாண்டி ஜெயிப்பேன். பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு. வா ராஜா, உள்ள போய் ஃபைலை வாங்கிட்டு கிளம்பணும். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. சரி வெண்பா. மம்மி டாடி. என்ன மாயா என்னாச்சு? எல்லாமே சக்சஸ் தானே? மம்மி எல்லாமே போச்சு மம்மி. அங்கேயும் அந்த வெண்பா ராஜா தான் ஜெயிச்சுட்டு நிக்காங்க. என்ன சொல்ற மாயா? ஆமாத்த, இவ கோட் எடுத்தவ ப்ரூஃபையும் சேர்த்து எடுக்காம விட்டுட்டா. அவங்க ப்ரூஃப் அவங்க இதுதான் சொல்லிட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி கான்ட்ராக்ட் அவங்க பக்கம் போயிட்டு. என்ன மாயா அந்த கோடையும் சேர்த்து எடுத்து அந்த ப்ரூஃபை எடுக்க வேண்டியதானே? மம்மி அந்த ப்ரூஃப் அவன் எங்க வச்சிருந்தானே எனக்கு தெரியாது. கோடு மட்டும் தான் என்கிட்ட சொல்லியிருந்தான். அதனால தான் நான் தைரியமா இந்த கான்ட்ராக்ட்ல அவன் கோடை யூஸ் பண்ணேன். ஆனா இப்படி ப்ரூஃப் பண்ணி வாங்குவான்னு நான் எனக்கு கனவா கண்டேன். நம்ம என்ன பிளான் போட்டோம்? கல்யாண வேலையில் இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா அந்த வெண்பா செக் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் அவ பக்கம் இழுத்துருக்கா. சரி இப்ப அதெல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கக்கூடாது. சரி மாமா, இந்துவை கூப்பிடுங்க. அது அது இப்ப இந்த எதுக்கு? என்னத்த, நானும் இந்துவை பார்த்து ஒரு வார்த்தை மேல ஆகுது. அவ எங்க? ஆமா மம்மி நானும் கேட்க நினைச்சேன். ஆமா இந்து எங்க? இந்து ஃபாரினுக்கு போயிட்டா. என்ன மாமா சொல்றீங்க? ஃபாரினுக்கு போனாலாம்? அவ பாஸ்போர்ட் தான் என்கிட்ட இருக்கு. அவ எப்படி போக முடியும்? சரி இதுக்கு மேலே மறைச்சு ஒன்னும் ஆக போறது கிடையாது. சக்திக்கு தெரிஞ்சதான் மாயாக்கு. ஈஸ்வரி சொல்லு, இதுக்கு மேல மறைச்சு ஒன்னும் ஆக போறது கிடையாது. என்னாச்சு மாமா, என்ன நடந்தது? ஆமா என்ன இந்து எங்க? அது மாயா இந்து இன்னும் இங்க வரமாட்டா. அவ குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டா. என்னது அவ குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டாளா? மம்மி அவ ஏன் கூட பிறந்தவ தானே? அது எப்படி? உனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, நீ ஒத்திதான். அப்போ இந்து இந்து அந்த ரத்னத்தோட பொண்ணு. அதான் அந்த வெண்பா கூட ஒட்டி பிறந்தவ. என்ன மம்மி சொல்ற? ஆனா அவ உங்களை மாதிரி தான் இருந்தா. அது நான் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவ மேல போட்ட மாஸ்க். எதுக்கு மம்மி அவளை இங்க உங்க மாஸ்க் போட்டி ஏன் கூட பிறந்தவன்னு சொல்லிட்டு ஏன் கூட ஏன் சரிசமம் வளர்த்தீங்க? சரி அவ வெண்பா கூட பிறந்தவ எதுக்கு உங்களுக்கு தெரியும்? என்ன மம்மி எனக்கு ஒன்றும் புரியல. பாரு இத்தனை வருஷம் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லாம நாங்கள் மறைச்சு வச்சிருக்கோம். சொல்றேன் கேளு. அப்பா அந்த ரத்னத்து வீட்டில் தான் டிரைவரா வேலை பார்த்தாரு. என்னது அந்த வெண்பா வீட்டில் ஏன் டேடி டிரைவரா வேலை பார்த்தாங்களா? என்ன மம்மி சொல்ற? ஆமா, ஈஸ்வரி, சாரதா, லட்சுமி 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க. நாங்க டிரைவரா வேலை பார்த்து எனக்கு உங்க அம்மாவை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அதனால 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ரத்தினத்தை பழி வாங்கணும். அதுக்காக அவளுக்கு பிறந்த குழந்தையில ஒரு குழந்தை சுயநிலம் இல்லாம இருந்தது. அவங்க இறந்துட்டாங்க நினைச்சு என்கிட்ட தான் புதைக்கிறதுக்கு வந்தாங்க. ஆனா அதுக்கு உயிர் இருந்ததை நான் பார்த்தேன். அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இந்த குழந்தைய வச்சுதான் அவங்கள பழி வாங்கணும்னு. இத்தனை வருஷம் நாங்க பெத்த பொண்ணு உன் கூட பிறந்தவ அப்படி சொல்லி ஈஸ்வரியோடைய டூப்ளிகேட் மாஸ்க் போட்டு தான் அவளை நாங்கள் வளர்த்துட்டு இருந்தோம். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் இருந்துச்சு. அதை அந்த இந்து கண்டுபிடிச்சிட்டான். அதனால அவ தான் ராஜா கிட்ட போய் என் பெத்தவங்க யாரு, என் முகத்துக்கு பின்னாடி வேற ஒரு முகம் இருக்கு அப்படி இப்படின்னு பேசி கடைசியில
அந்த வெண்பாவு ராஜாவும் தான் அது அவங்க வீட்டு பொண்ணுன்னு கண்டுபிடிச்சாங்க. என்ன டாடி சொல்றீங்க? ஆமா, என்ன சொல்றீங்க? ஆமா சக்தி, நீங்க 2 பேரும் வெளியே போயிருந்தீங்கல்ல, அப்பதான் குடும்பமா வந்திருந்தான். அந்த ரத்தினம், வீரா, சூர்யா, ராஜா எல்லாரும் வந்திருந்தாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட்டோட வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணி சவால் பண்ணி தான் இந்துவை இங்க இது கூட்டிட்டு போனாங்க. ச்சே, இப்படி மிஸ் பண்ணிட்டேனே. சரி மம்மி, நீங்க 3 பேரும் ஃப்ரெண்டா இருந்தீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க எப்படி இப்படி துரோகம் பண்றீங்க? ஈஸ்வரி, நீ வீராவை லவ் பண்ணது வீராவுக்காக தான் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு மாயாவுக்கு தெரிய வேண்டாம். அப்புறம் ஒண்ணு. ம், புரியுது. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். என் பொண்ணு என்ன கேவலமா நினைச்சிருவா. நான் சொல்ல மாட்டேன். வேற ஏதாவது சொல்லி சமாளிங்க. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் துரோகம் பண்ணியிருக்காங்கல்லம்மா உங்க அம்மாக்கு. என்னப்பா சொல்றீங்க? நான் அவங்கள ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். ஆனால் அவங்க என்ன ஒரு ஃப்ரெண்டாக இல்லை, ஒரு மனுஷியை கூட மதிக்கலை. அம்மாவை நிறைய அசிங்கப்படுத்துவாங்கம்மா. அம்மாவுக்கு அப்பவும் காசு பணத்துக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் அம்மாவை ரொம்ப மட்டம் தட்டுவாங்க. அதனால எனக்கு அவங்க மேலே வெறுப்பு. அட அத்தைக நடிப்பை பாரு. அத்தை, நீங்கள் எதுக்காக அவங்கள பழிவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் வீராவை லவ் பண்ணீங்க, ஆனால் சாரதா வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் பழி வாங்குறீங்க. இது கூடவா எனக்கு தெரியாது? சரி மம்மி, விடு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டி முதலுமா நான் திருப்பி கொடுக்குறேன். சரிம்மா, நீ டயர்டாக இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. அத்தை, எனக்கு மாயா கிட்ட பேசணும். நான் போய் பேசிட்டு வரேன். அத்தி, இப்போ தான் 2 பேரும் வெளியே போயிட்டு வந்தீங்க. இன்னும் பேசுறது என்ன பாருக்கி? அவள் ரொம்ப டயர்டாக இருப்பா. அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்லத்த, நான் பேசிட்டே போறேன். மாயா, கொஞ்சம் பேசணும். உனக்கு டயர்டா இருக்கணும் சொல்லு, நான் கிளம்புறேன். இல்லை சக்தி, வா பேசுவோம். மம்மி, நான் சக்தி கூட பேசிட்டு இருக்கேன். வேற. ம், சரி மாயா, பார்த்து. சரிங்க மம்மி, வா சக்தி. எனக்கு சக்தி நடவடிக்கை ஒன்றும் சரியா படலங்க. சரி, கல்யாணம் பண்ண போறவங்க ஏதாவது பேசுவாங்களா இருக்கும். நீ எதுக்கு தேவையில்லாம சந்தேகப்படுற? சக்தி யாரு? உன் அண்ணன் பையன் தானே? என் அண்ணன் பையன்தான், அதனால தான் சொல்கிறேன். பாரு, சக்தி நமக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கான். அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். அவன் மாயாவை உண்மையிலே லவ் பண்றான். நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. சும்மா இரு. நீ எல்லாருமே சந்தேக கண்ணோட தான் பாப்பியா? அது இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஈஸ்வரி. இப்போ நம்ம தான் பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கோம். நான் அதை நம்பிதான் பல கோடி ரூபாய்க்கு பணத்தை வாங்கி செஞ்சு தவறுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ அந்த கவுண்டருக்கு நம்ம கையை விட்டு போயிட்டு இல்லை, அதுக்கான வேலைகளை பார்க்கணும். வா ஈஸ்வரி. ஆமாம், நான் இதை எப்படி மறந்தேன்? சரி, அதான் மாயா கூட சக்தி இருக்கான்ல, நம்ம போய் அந்த டீலர்கிட்ட என்ன ஏதுன்னு பேசி முடிச்சுட்டு வருவோம். நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால் நம்ம தான் அவனை தேடி போகணும். சரி, வாங்க கிளம்பலாம். சரி, மாயா கிட்ட சொல்லிட்டு வா, போலாம். மாயா, மம்மியும் டாடி கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். சரி மம்மி. சரி, வாங்க போகலாம். என்ன சக்தி? அது மாயா. சக்தி, வேண்டாம், விடு. எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கேனா இல்லையா? என்ன மாயா, உனக்கு எனக்கு கல்யாணம் பேச முடிச்சிட்டாங்க. வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். என்ன மாயா, நான் ஏதோ உனக்கு ஏமாத்திட்டு போற மாதிரியே நீ என்ன கண்டு இவ்வளோ நம்பிக்கை இல்லாம பேசுற? ஐயோ சக்தி, அப்படி இல்லை சக்தி. இப்போ எதுக்கு? என்ன மாயா, என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நம்பிக்கை என்ன, விடு, நான் கிளம்புறேன். இல்லை சக்தி, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கலாம். அப்போ உன் மேலே எனக்கு நிறையாவே நம்பிக்கை இருக்கு சக்தி. நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் சக்தி. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கல சக்தி. ஐ லவ் யூ சக்தி, ஐ லவ் யூ. உன் மேலே நான் லவ்வில் இருக்கணும். எனக்கு உங்கள் அம்மா சொத்து முழுக்க எங்கள் அப்பாவுக்கு வேணும். அதுக்கு தான் இத்தனை நாடகம். சரி சரி, வந்த வரைக்கும் லாபம். ஆமாம் ஐயா, உன் மேலே நான் அளவு கடந்த லவ் வச்சுருக்கேன். தெரியும் சக்தி. சரி, இப்படி நின்றுட்டு இருந்தா இப்படி வா. சக்தி, எதுவும் பிரச்சனை வராதுல கல்யாணத்துக்கு முன்னாடி? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். ஐயா, உனக்கு முழு சம்மதம் தானே? என்ன சூர்யா, நல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன ராஜா வெப்பாவை இன்னும் காணும்? தெரியல, அவ வரல என்ன? இன்னும் பார்க்கல. நான் மகேஷ் கேட்கிறேன். ஏய் மகேஷ், 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 டேய் மகேஷ், கேட்கல போறேன். டேய் மகேஷ், என்னண்ணா ராஜா வெப்பா எங்க? கேட்கல நான் என்ன ராஜா வெப்பா எங்க? வருவாங்கண்ணா. சரி சரி, அதான் வந்தாங்க. ஏய் ராஜா, எங்கடா போனா? எங்கடா வரேன்? அவங்க பாரு எப்படி கிடக்க ஆடுறாங்க. ஆமா, இன்னைக்கு அவங்கள கொண்டாட்டம் தானே, அதான். சூரியனா, கொஞ்சம் அங்க வாங்க. என்னம்மா, என்னாச்சு? ஐயோ அண்ணா, ஒன்றும் இல்லை, வாங்க. இங்க வாரேன். என்ன இங்கே பார்க்குறீங்க? அங்கே பார்த்து ஆடுங்க. இல்ல, நீங்க இந்த ஆட்டம் போட்டீன்னு பார்த்தேன். பார்த்துட்டு போதும், திரும்பி நீ ஆடுங்க. எனக்கு ஆடணும்ல. திரும்ப. இல்ல, நான் இப்படி பார்த்து ஆடுறேன்னு. திரும்பி எப்பயா? சரி, என்ன மச்சான், பசங்க வீடியோ. சரி மச்சான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆடு மச்சான், ஆடு. வெண்பக்கா, நீ வந்து ஆடலாமே. என்ன, அதான் தங்கச்சி கூப்பிடாது, போய் ஆடுமா. பையா. ஏய், எங்கடா போன? எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான். என்னடா நல்ல விஷயம்? வேண்டா, அந்த ஃபைலை கொடு. ஃபைலா? என்ன ஃபைல்? இதா தருவா, பாரு. இந்தாங்கண்ணா. ஏய் ராஜா, இது நம்ம கையை விட்டு போன கான்ட்ராக்ட். இது எப்படி மறுபடியும் நமக்கு? அது எப்படிடா நமக்கு வராம இருக்கும்? நம்ம கூட யூஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டை எப்படிடா மாயா எடுக்க முடியும்? அதுக்கெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து நம்ம கூட தான் ப்ரூஃப் பண்ணி கான்ட்ராக்டை நம்ம பக்கம் வாங்கிக்கிட்டேன். எல்லாம் பண்ணது வெண்பாதான். உண்மையில நம்ப முடியலடா. உண்மையிலே மனசே இல்லாம தானடா நின்றுட்டு இருந்தேன். சரி, இப்படி கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிட்டேன்னு
இப்போ தான்டா நிம்மதியா இருக்கு. வந்தோடனே பார்த்துட்டா அவன் மூஞ்சி தெரிஞ்சது. சரிடா இப்போ முதல் ஹாப்பியா இரு. சூரியனா இது எங்களோட உங்களுக்கு கல்யாண gift ஓகே. உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வெண்பா. என்னண்ணா தேங்க்ஸ் சொல்லி என்ன வெளியாளாக்குறீங்க? ஐயோ இல்லம்மா அப்படிலாம் இல்லை. வெண்பாக்கா இவ்வளோ நேரம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அது இல்லை வெண்பா, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மரியாதை அவங்கள பூசுறிடுங்க, என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க. என்ன சந்தியா புரிஞ்சுக்கோ, அவங்க ராத்திரி பகலுமா வேலை பார்த்துருக்காங்க, உங்ககிட்ட கூட சரியா பேசல, அதான் அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அப்படி இல்லக்கா சொல்லியிருக்கலாம்ல, நானும் பயந்துட்டேன் அவங்களுக்கு கல்யாணத்துல எதுவும் விருப்பம் இல்லையோன்னு. அப்படியெல்லாம் என் சூரியனா பண்ண மாட்டாங்க சரியா, உன் மேல அளவு கடந்த காதல் அவங்க வச்சிருக்காங்க. சரி சூரியனா அவளை பேசி சமரப்படுத்தி கூட்டிட்டு வாங்க சரியா. சரிம்மா. சரி சூர்யா நீ பேசிட்டு வா, நான் போய் அப்பா மாமா போய் பார்க்குறேன். சரிடா வா போலாம். சரி சந்தியா பேசிட்டு வா. ராஜா போலாம். சந்தியாம்மா. என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். சந்தியா பாரு. நான்லாம் பார்க்க மாட்டேன். சந்தியா என்ன பார்க்க மாட்டியா? பார்க்க மாட்டேன். சூர்யா என்ன பண்றீங்க, விடுங்க. சாரி சந்தியா சாரி. சரி விடுங்க, எனக்கு எந்த கோவமும் இல்லை, சும்மா தான் விளையாடணும். புரியா உண்மையிலே என் மேலே உனக்கு கோவம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூர்யா, நீங்கள் காண்டாக்ட் கிடைக்கிற வருத்தத்தில் தான் இருந்தீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி விடுங்க. சாரி சந்தியா. போதும் போதும் இப்போமே கொடுத்துக்கிட்டீங்க. ஓ மேடம் ஸ்ட்ரைட்டா. சூர்யா சும்மா நீங்கள் போங்க. என்னது சும்மா இருக்கும் சொல்லு, என்ன சொல்லு. இல்லை இப்போமே கொடுத்துக்கிட்டா நைட்டுக்கு. நைட்டுக்கு போங்க சூர்யா, எதுவுமே தெரியாத மாதிரியே கேட்பீங்க. சரி. சந்தியாக்கா மூர்த்தத்துக்கு டைம் ஆகணும், ரெடி ஆகணுமா வரணுமா? இதோ வாரேன். சரிங்க விடுங்க. சரி நான் போய் ராஜாவை பார்த்துட்டு அப்படியே நானும் போய் ரெடி ஆகிறேன். சரி. ராஜா எங்கப்பா போன இவ்வளோ நேரம் கழிச்சு வர? இல்லப்பா ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டு வர லேட் ஆயிட்டு. என்ன ராஜா எதுவாக இருந்தாலும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே. அது இல்லைப்பா சூரியனா நைட்டு பகலும் பார்க்காம அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்காக தான் அவ்வளோ வேலை பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் அந்த மாயா நம்ம கம்பெனி கோடையே எடுத்து அவள் அந்த கான்ட்ராக்ட் அவள் பக்கம் அவள் கம்பெனி கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கா. அதான் இல்லை இது எங்கள் கம்பெனியோட கோடு அப்படின்னு எல்லாம் ப்ரூவ் பண்ணி கான்ட்ராக்டை நம்ம பக்கம் வாங்கிக்கிட்டேன் அப்பா. அதுதான் இப்போ சூரியனா கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். என்னம்மா சொல்ற? ஆமாம் மாமா நாங்கள் போய் நிற்கும் எங்களையே நக்கல் படி சிரிச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவளுக்கு தெரியாது நாங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் நமக்கு வந்துட்டுன்னு சொல்லி. கடைசியில் மூக்கு உடஞ்சி போனதுதான் மிச்சம். இது பிரச்சனை இல்லைல்லப்பா. என்னப்பா பிரச்சனை வரப்போடு? ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டோம். ராஜா வேண்டாம், அவங்க எல்லாம் திருந்தாதவங்க, அவங்க கிட்ட நீ ரொம்ப ரொம்ப வச்சுக்க வேண்டாம் புரியுதா? அப்படியெல்லாம் விட முடியாது மாமா, திருப்பி நான் அடிச்சே தீருவேன். இத்தனை வருஷம் என் கூட பிறந்தவளை எங்களுக்கே தெரியாம வளர்த்தி அவளை என்னென்ன கொடுமைப்படுத்திருக்காங்க, இதுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுக்க வேண்டாம். அப்படியெல்லாம் திரும்பி அடிக்காமலாம் நான் ஓய மாட்டேன். என்னம்மா அது அப்பா பார்த்துக்கிறேன், நீ அமைதியாரு. அப்பா இல்லப்பா, எங்க அடிச்சா அவங்களுக்கு வலிக்குமோ அங்க அடிப்பேன். சொத்து சொத்துன்னு தானே அலையிறீங்க, அந்த சொத்தே இல்லாம நான் ஆக்குவேன். என்னம்மா வேண்டாம் விடு, ஏதோ வாழ்ந்துட்டு போறாங்க. இல்லப்பா அப்படியெல்லாம் விட முடியாது, சிந்து பட்ட நரக வேதனைக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆமா இப்ப நாங்க அவங்ககிட்ட மோத போடல, பிசினஸ் விஷயத்துல எங்களையே நம்மளோட கம்பெனியோட எடுத்து முன்ன வரணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி மாமா விட்டு கொடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது மாமா. வெண்பா சொன்ன மாதிரி தான் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம். அப்படி இல்லை, நான் சும்மா விட மாட்டேன்ப்பா. சரி சரி அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆகுது. சரி எல்லாரும் போய் கல்யாணத்துக்கு ரெடி அவங்க போங்க. சரிங்கப்பா. வெண்பா என்ன சூரிய கூப்பிட்டா நான் அவனையும் பார்த்துட்டு நானும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகி அவங்க கூட வரேன். சரியா? சரி ராஜா. என்னடா வெண்பா இப்படி இருக்கா? ஆமாடா அவ அவ்வளவு சீக்கிரம் எதையும் மறக்கவும் மாட்டான் மன்னிக்கவும் மாட்டான். பார்த்தேன் அப்படியே ஒன்ன மாதிரியே. ஆனா ஒண்ணுடா என் பையனோட நிலைமை திண்டாட்டம் தான். ஏன்டா அப்படி சொல்ற? என் மருமக கையில தப்ப முடியுமா என்ன? அது சரிதான், ஆனா என் மாப்பிளையும் லேசப்பட்டவர் இல்ல. யாரு அவனா? என்னடா? சரிடா வா போகும். இந்து என்ன என்ன வேணும்? அது கொஞ்சம் பேசணும். பேசணுமா? பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஹலோ உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். ப்ளீஸ் இந்து ஒரு 5 நிமிஷம். என்ன சொல்லுங்க. நீ எதுக்கு தனியா ஒதுங்கி நிக்க? இங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அமைதியா ஓரமா நிக்கேன். இதுல எங்க தனியா நிக்கேன்? இப்பதான் அம்மா கூட போனாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்க ஒதுங்கி நிக்கிறது. எதுக்கு இந்து? எல்லாரும் மாதிரி நார்மலா இருங்க. எனக்கு எல்லா விஷயமே தெரியும். உங்க வாழ்க்கையில முன்னாடி என்ன நடந்துச்சு எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப பாருங்க அதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க ப்ளீஸ். கொஞ்சம் சிரிச்சு என்ஜாய் பண்ணலாமே. ஹலோ ஒரு நிமிஷம், நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு நீங்க மலர் வெண்பா அனு எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்றாங்களோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். அதை நான் பார்க்க ஆசையா இருக்கு. உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? எனக்கு புரியல, எதுக்கு சார் நீங்க கஷ்டப்படணும்? நீங்க முதல்ல யாரு? பாரு இந்து சுத்தி வளர்ச்சல நான் பேச வரல. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? உங்க வேலை ஏதாவது மட்டும் பாருங்க போங்க. என்ன இந்து உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? உண்மையை சொல்லுங்க. நான் இவ்வளவு தூரம் பேசியும் நீங்க என்கிட்ட நின்று பேசிட்டு தான் இருக்கீங்க. போகவே இல்லை. நீ என்ன பேசிட்டு கூட நான் போறேன்னு போயிருந்தா கூட சரின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க நின்று பதில் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் இந்து பழச மறந்துருங்க. நான் கண்டிப்பா உங்களை எதையுமே சொல்லி காட்ட மாட்டேன். என்ன நீங்க முழுசா நம்பலாம். பாருங்க என்னோட லைஃப்ல என்ன நடந்தது உங்களுக்கு முழுசா தெரியுமா? எல்லாமே தெரியும். பாருங்க நீங்க உங்ககிட்ட நீங்க பேசிட்டு இருக்கனால நீங்க என்னமோ நினைக்கிறீங்க. இல்ல ஏதோ
குடும்பம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க அதனால தான் நின்று பதில் சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. தேவையில்லாமல் நீங்கள் பேசாமல் கிளம்புங்க சார். நான் இப்போ என் அப்பா அம்மா கூட என் தங்கச்சி என் கூட பிறந்தவங்க கூட கொஞ்ச நாள் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். வேற எனக்கு இப்போதைக்கு எதுவுமே தேவையில்லை. நான் எந்த லவ்வும் எதுவுமே இல்லை. என் வீட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். ஏன்னா ஏற்கனவே நான் இப்படி தான் தப்பு பண்ணிட்டேன். அதனால் மறுபடியும் நான் தப்பு பண்ண விரும்பலை. அதனால் இதுவாக இருந்தாலும் என் அப்பா அம்மா எனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்க, நானே உங்க அப்பாட்ட பேசுறேன். அப்பாட்ட பேச போறீங்களா? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. உங்க வேலை எதுவும் பாருங்க. எனக்கு ஒரு வீட்டில் உங்க அப்பா மாமா தான். அதனால நான் அவங்க கிட்ட போய் கேட்டேன், எனக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு, நீங்க நம்பி கேட்டாங்க கேட்பேன். அப்புறம் அவங்க விட்டோம். வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்க. உங்க அப்பா சொன்னா சமஸ்தான் ஆகணும். நான் உங்க அப்பா போய் கேட்டுக்கிறேன். அப்புறம் வேணா ஸ்லோ பண்ணிக்கலாம். ஆளக்காரு பையா மூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு. வேலை ஏதோ மட்டும் பாருங்க. இல்லை, நான் உங்க அப்பா கிட்ட பேச தான் போறேன். என்னப்பா சொல்றதுக்கு இல்லை, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, உங்க வீட்டில் பேசணும் பாரு. இந்த பொண்ணு மறந்து வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. கல்யாணம் முடிச்சோன்னா நம்ம ஊருக்கு கிளம்புவோம். அப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? பாரு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, கல்யாணம் முடிச்சோன்னா வீட்டுக்கு கிளம்புறோம். அப்பா நீங்க இப்படி பேச மாட்டீங்களாப்பா? என்னப்பா? அப்பா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அது இல்லப்பா, அது சரிப்பட்டு வராது, வேண்டாம். என்னப்பா இப்படி சொல்றீங்க? ப்ளீஸுப்பா. இல்லப்பா, கண்டிப்பா நான் அவங்க பொண்ணு கேட்டா உனக்கு தரமாட்டேன்லப்பா, புரிஞ்சுக்கோ. என்னப்பா சொல்றீங்க? எதுக்குப்பா? இல்லப்பா வேண்டாம், எனக்கு இந்த குடும்பத்தில் சம்மந்தம் பண்றது எனக்கு விருப்பம் இல்லை, வேண்டாம் விடு. இதோட இந்த பேசுறது நிப்பாட்டவே இல்லையா? எதுக்குப்பா? நந்தினியா கார்த்திக் அவங்க பேசுறீங்கப்பா இப்படி சொல்றீங்க? அது என்ன காரணமா இருந்தாலும் இல்லப்பா, வேண்டாம். என்னப்பா இப்படி சொல்றீங்க? நீங்க என்னப்பா இப்படி? ஏங்க என்னங்க நீங்க எங்க நிக்கீங்க? உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? அவன் நந்தினி ஆளைய காணி எங்க? அந்த நின்றுட்டுங்களா? நந்தினி தானே அவங்க அந்த கம்மா நின்றுட்டுங்களா? நான் வரும்போது நீங்க என்னமோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன? என் பையனுக்கு ரத்தத்துல பொண்ணு, அதான் அந்த இந்து அவளை பிடிக்கும். கல்யாணம் பேச அவங்க பேசணும்னு அவன் சொல்றான். பார வச்சு அப்படியெல்லாம் அவன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. கல்யாணம் முடிச்சோன்னு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். ஏங்க இனிமே இந்த குடும்ப சகவாசமே நமக்கு வேண்டாம். நம்ம கிளம்புவோம் கல்யாணம் முடிச்சோன்னு. இல்லை இப்போ நானும் கிளம்புனாலும் கிளம்புவோம். இல்லம்மா, அதான் கல்யாணத்தை வந்துட்டோம்ல, கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்பும். அம்மா அப்பா எதுக்குமா இப்படி பண்றீங்க? எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. இப்போ சொல்றதும் நான் கெட்டினா அவ்வளவுதான் கெட்டுவேன். மற்றபடி வேற நீங்க யாரை பார்த்தாலும் நான் கெட்ட மாட்டேன். இல்ல கடைசி வரைக்கும் உங்க பிள்ளையாவே நான் இருந்துட்டு போறேன். டேய் அர்ஜுன், என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? சரி விடு, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். கல்யாணம் முடிச்சதும் கிளம்புற வழியை பாரு. எங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லதான் வந்தேன். நந்தினி நடந்துக்கிறது ஒன்றும் சரியில்லைங்க. அவளை கொஞ்சம் கண்காணிங்க. ஏமா என்னாச்சு? இல்லைங்க, அவளால் நம்ம தலை குனிஞ்சிடக்கூடாது. எனக்கு கார்த்திக் தான் வேணும்னு பிடிவாதமாக இருக்கா. இப்போ எதுக்குடா இந்த கல்யாணத்துக்கு வந்தா நாய்ப்போச்சு. சரி சரி, கல்யாணம் முடிச்சோன்னா நம்ம கிளம்பும். அவளை உன்கிட்டே வச்சுக்கோ, எங்கேயும் விடாது, நீ அவ கூட இரு. சரிங்க. மறையாமல் உரையாதோ நெஞ்சோரமா மழை என்னை கொஞ்சமா இன்னும் ஜோவென்று விழ வேண்டி வாங்கின்ற. அம்மாடி வெண்பா, சூர்யாவை சந்தியா உட்கார சொல்லுமா? சரிங்க சார். சூர்யா சந்தியா உட்காருங்க. சூரியனா இப்போ நான் பார்த்துக்கோ. டேய் சூர்யா, என்னடா உட்கார சொன்னாங்க, ரெண்டு பேரும் உட்காந்துங்க. சரிடா சரி, லட்சுமி வசதி கூட்டிட்டு மேலே போமா, பொண்ணுக்கிட்ட போயிடுங்க. அத்தைங்க. அதை உட்காந்துருக்காங்கம்மா. சரிங்க சரிங்க. நீ போமா இல்லை வேண்டாம் பரவாயில்ல. போமா போ. உன் நாட்டில் இருக்க கல்யாணம் நீ கீழே நினைப்பி. போமா போ. அண்ணி வாங்க அண்ணி. சொல்றா நல்ல போமா. சரிங்க. வரேன் வசந்தி. கீழே போய் உட்காந்துக்கோங்க. இல்லைம்மா நான் இருக்கீங்க அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இல்லைங்க. சரிம்மா சரி வந்துட்டேங்க. வர வேண்டியவங்க எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு. சரி. இப்பா உனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தானே? ஆமா, முழு சம்மதம். பாடி உனக்கு? முழு சம்மதம். சரிப்பா, பொண்ணு கழுத்துல தாலி கட்டுப்பா. சரி சரி, கெட்டுமா. சரி. போதும் போதும், தாலி கட்டலாம். ராஜா சும்மா இருங்க. சூரியனா வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டா மகேஷ். சூர்யா வாழ்த்துக்கள். சந்தியா வணக்கம். தேங்க்ஸ் ராஜா. சூர்யா சந்தியா வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் வெண்பாக்கா. அம்மாடி சந்தியா சூர்யா நல்லா இருக்கணும். குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும். சூர்யா பாட்டு சொன்னது கேட்டியா? சும்மா இருடா.